அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நேற்று 376 ரிசல்ட்டு. ஸோ 376க்கு நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து கொடுத்துருந்தா 46 கொடுத்துருந்தேன். ஆனால் அது 36 கொடுத்துருந்தா அது ஏசியில் வந்திருக்கும். ஆல் போர்டு 2 அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி கொடுத்தேன். ஆனால் 3 ஆகிடுச்சு. சரிங்களா, இதான் நம்ம நேற்று கொடுத்த கணிப்பு. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது தெளிவாகவே நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா, மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டியருக்கு உரிய கெஸ்ஸிங் 8 மணி கெஸ்ஸிங் தினசரி சரியாக நம்ம சேனலில் 6:30 மணிக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி கேரளாவுக்கு நம்மளுக்கு வர 10ஆம் தேதியிலேருந்து மத்தியானம் 2 மணிக்கு ஷோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் நம்மளுடைய சேனல் போஸ்ட்டில் நான் என்ன டீட்டெயில்னு கொடுத்துட்றேன். அந்த டைமுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே. இப்போ இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லப்போனால் ஒரு சில நாள் வரிசையாக 789 960 045 412 998 376. ஓகே, இப்போ இன்றைக்கி இந்த போர்டு வைஸில் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிறது என்னென்னா, இந்த ஏ போர்டில் இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, 4க்கு 7 7க்கு 9 9க்கு 0 0க்கு 4 4க்கு 9 3 9க்கு 3 அப்படின்னு வருது. அப்படிங்கும்போது என்னுடைய கணக்கில் கால்குலேஷன் மெத்தடில் வர மாதிரி இருந்தால் இன்றைக்கி கண்டிப்பாக 4க்கு 9 அப்படிங்கும்போது 3க்கு 8 தான் வரணும். ஸோ என் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வச்சுக்கோங்க. சரியா, ஏ போர்டில் 8 இருக்குது. சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதே மாதிரி இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு 8 6 4 1 9 7 8க்கு 6 4க்கு 1 9க்கு 7 8க்கு 6 4க்கு 1 9க்கு 7 அப்படிங்கும்போது 8க்கு 6 6க்கு 4 4க்கு 1 1க்கு 9 அப்படிங்கும்போது 9க்கு எனக்கு 9க்கு திரும்பி 7 அப்படின்னு போயாச்சு. 9க்கு 7 அப்படிங்கும்போது 7க்கு பி போர்டில் கண்டிப்பாக 5 வரணும். ஸோ பி போர்டில் 5 அப்படிங்கிறதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, ஓகே. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5 9 5 9 0 5 2 8 6 5க்கு 9 9க்கு 5க்கு 9 9க்கு 0 0க்கு 5 5க்கு 2 2க்கு 8 8க்கு 6 அப்படிங்கும்போது 8க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 2க்கு 8 அப்படிங்கும்போது 6க்கு திருப்பி 2862 அப்படின்னு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு 6க்கு 2 போகாமல் 6க்கு 4 அப்படிங்கிறது. அப்போ சியில் எனக்கு 4 அப்படிங்கிறது வருது. சரி, இது பிரகாரம் நம்ம போர்டில் எடுத்து கொடுக்குறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏ போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 8, பி போர்டில் பார்த்திங்கன்னா 5, சி போர்டில் 4 854ங்கிறது ஒரு செட்டு கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் அது எப்படி வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா, சரி. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த இந்த 376 அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம 2 விதமாக நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 7க்கு 9 9க்கு 6 7க்கு 9 9க்கு 6 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டில் 8 தான் கன்ஃபார்மாக வருது. அடுத்தது 1க்கு 7 7க்கு 6 1க்கு 7 7க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு கண்டிப்பாக 5 தான் வரணும். ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 095 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4ல் தான் முடிக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன். 9க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 1 கணக்கில் வருது. ஆனாலும் அந்த 1 நான் சப்போர்ட்டில் தான் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ 095 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 5க்கு 4ஆக தான் என் கணக்கில் வருது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 854 அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, சரி.
இப்போ இது இல்லாமல் வந்து நம்ம கால்குலேஷன் இதில் எப்படி வருது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர்னை காமிச்சிடுறேன். என்னவாக நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 992 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வர்றது வந்து 992 இன்ட்டு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2976 அப்படிங்கும்போது இந்த 76 நம்மளுக்கு நேற்று பிசியில் பாஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 992 இன்ட்டு 3 அப்படின்னா 2976. அதே மாதிரி 992 இன்ட்டு 3 இன்ட்டு 6 அப்படின்னா நம்மளுக்கு வந்து 17,856 அப்படி சொல்லிட்டு வருது. சரி, இப்போ நான் இதில் வந்து என்னத்தை எடுக்கணும், எப்படி நான் இன்றைக்கி எடுக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் இதில் இருக்கிற இந்த 5871 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த 71ஐயும் இங்கே இருக்கிற 56ஐயும் நான் பிசியில் கணக்கு எடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் உங்களுக்குன்னா இந்த இடத்துல எழுதி காமிச்சிட்றேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிசியில் 56ம் 71 நான் பிசியில் எடுத்துக்கிறேன். சரியா? அப்படிங்கும்போது நான் 71 56 எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு வந்து போர்டில் 854 கொடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 856 வருது. ஸோ அப்படிங்கும்போது நான் 2 செட்டாக 854 856 அதாவது 4க்கு 6 பவராக, ஓகேங்களா? ஸோ இதுபடி இருக்கும்போது உங்களுக்கு போர்டிஸ் அப்படின்றது சொல்லிட்டேன். 8 5 4 8 5 6. ஓகே, பார்த்துக்குங்க. அடுத்தது ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 85 அது பிறகு 58 54 அதை பிறகு 45. ஒருவேளை டபுள்ஸ் வந்தால் 5க்கும் 8 8க்கு 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா 56 அதை பிறகு 65 71. ஒருவேளை இவன் போய் இன்றைக்கி வந்து சப்போஸ் 5க்கு 4 வைக்கிறேன்னா 5க்கு 7 வைப்பான். அப்படிங்கும்போது 57. ஸோ 85 58 54 45 88 56 65 71 57 அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் எடுத்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரியே நம்ம இந்த ஒரு வாரத்துக்கு மட்டும் 2 மணிக்கு மேலே கேரளாவுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். கெஸ்ஸிங் தேவைப்படுற நண்பர்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே கொடுத்துட்றேன் நம்மளுடைய, இப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுக்குற நம்பர், இதை நோட் பண்ணிங்க. உங்களுக்கு கெஸ்ஸிங் தேவைப்பட்ட 2 மணிக்கு மேலே ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. என்ன டீட்டெயில்ஸ் இருக்கிறத சொல்கிறேன். ஓகேங்களா? 2 மணிக்கு மேலே தான், அதுக்கு முன்னாடி யாரும் ஃபோனோ மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய நம்பர். உங்களுக்கு கணிப்புகள் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 2 மணிக்கு மேலே இந்த நம்பருக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. 2 மணிக்கு முன்னாடி யாரும் இந்த நம்பருக்கு ஹாய் மெசேஜ் எதுவும் பண்ண வேணாம். சரிங்களா? ஸோ இப்போ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8 கன்ஃபார்மாக வரும், 4 வரும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல் போர்டை எடுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 8ம் 7ம் கணக்கில் வருது. உங்கள் கெஸ்ஸிங் வந்து எடுத்துங்க. அவ்வளோதான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சூப்பரான வெற்றியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை.
மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.